கிராஃப்டில் நான் மாடல் ஃபஸ்ட் இருக்காங்க அவங்க பார்க்குறீங்களா? பிடிச்சிருக்கா? பார்க் நல்லா இருக்கா? பார்க்கலையா? இப்போதான் வந்தீங்களா? ஸோ வந்த உடனே இந்த கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு. இந்த ஆர்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் செஞ்சதுனால லேட் ஆகிடுது பார்த்தேன். அது வந்து யானைகள் இது வந்து ஹெர்குலிஸ் இந்த உலகத்தை தாங்கி நிற்கிற மாதிரி யானை இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருக்கிறது. இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள், கம்பி வேலிகள் இதெல்லாம் வந்து ஒரு யானை இது வந்து கம்ப்ளீட்லி பேப்பர் வேஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். மேடம் மேட் அவுட் ஆஃப் ஸ்கிராப் வுட் சார். டோட்டலி ஸ்கிராப் வுட் வச்சு ஒன்னொன்றும் கார் பண்ணி இட் இஸ் ரன் இன் அவர் ஸ்டுடியோ ஃப்ரம் சோழமண்டல் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோஸ் யூஆர்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஃப்ரம் சோழமண்டல். மக்களின் வாழ்விற்காக மட்டுமல்ல, மக்களின் வாழ்விற்காகவும் அவற்றின் பாதுகாப்பிற்காகவும் செயல்பட்டு வரும் யானை பலம் கொண்ட வீரமனம் ஒக்கும் நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் இவ்விழாவினை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைப்பார்கள். நீராறும் கடலெடுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமெது திலக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விரைநுடரும் தரித்தனரும் திரளவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரமியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இந்த யானை திருவிழா நடக்கும் தருணத்தில் கைமா எனவும் கைப்புலி எனவும் கைமதம் எனவும் கைமலை எனவும் கை நாகம் எனவும் புழைக்கை, பூட்கை, பெருங்கை, நெடுங்கை, ஓர்கை என 100க்கும் மேற்பட்ட பெயர்களையுடைய அண்ணல் யானையை வாழ்த்தி என்னுடைய வரவேற்புரை தொடங்குகிறேன். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி இறுதியாக இன்று நடப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் முனைவர் பொன்மணி அவர்களை ஒரு வாரத்துக்கு முன்புதான் அவருடைய அலுவலகத்தில் சென்று இந்நிகழ்ச்சிக்கு வருமாறு உறுதி செய்தேன். மிக குறுகிய காலத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அமைச்சர் அவர்களை மனமார்ந்து வருக வருக என வரவேற்கிறேன். Good morning, everyone. And pardon me because I don't speak Tamil, and I really marvel at Dr. Ashraf's ability to speak Tamil. And thank you, Honorable Minister Dr. K. Ponmudi and the State Forest Department for
taking this initiative of celebrating elephant corridors and elephants across the state. And I would like to, first of all, thank the Minister's office, Minister himself, and the department for providing all the support and guidance whenever we needed that across the state. As an organization, Wildlife Trust of India was always in the field of elephant conservation. I remember our co-founder Ashok Kumar, who used to work with the Delhi politicians to ensure that elephant corridors, elephant reserves are declared. I mean, this was something which Ashokji used to tell me when I used to work with him, that how he managed to get certain elephant corridors declared purely by dealing with the politicians. And also the organization strongly supported Government of India's stand on banning ivory trade across the world whenever the CITES meetings were held. We are a strong advocate of ensuring conservation of elephants in the wild and also welfare of elephant as an animal across the country. The concept of rite of passage started in the 2000s, and I'm very happy to see Dr. Isa here, because when I was much younger, Dr. Isa was there leading the elephant corridor securement in South India. And Doctor, if I'm not mistaken, you are one of the first person who helped us to identify elephant corridors in Kerala, Karnataka border and secure it. And few months back, we visited, Appangap corridor, the Tirunelli Kudarakod corridor. People are happy, and the corridor is now taken over by elephants, tigers, and all other wildlife. So that actually shows the success of the project. So it is not that something which we started a couple of years back. There is a lot of history behind this project and a lot of hard work behind this idea. The idea of elephant corridors were new. I have a lot of experts here who will talk about elephant corridors, but let me tell you, very simple. There are two patches of forest which has got good elephant population, and we need to build a small corridor, a small route between these two to ensure that there is less human wildlife conflict in that area. So I have got senior colleagues who are here who pioneered this idea, and also our partners from the field, the GCC, Green Corridor Champions, a number of them are here, who actually implemented this across various parts, and especially South India, especially Tamil Nadu. So you will get to hear from them in the coming days. Yes, today human-elephant conflict is a matter of concern across the country. Few years back, we were worrying whether our elephant population will survive, because poaching was a major concern. I remember interacting with elephant poachers in Western Ghats and looking at the seriousness of the ivory trade, how ivory is smuggled from India to other countries or even catering the domestic market. But then we got the elephant population revived. And if you look at today, states like MP, where elephants are newly arrived guests and the state is trying to deal with the newfound challenges of dealing with elephants. So, in this context, we have a number of experts, a number of people here who will discuss elephants and elephant conservation beyond science. So, as it is Gaja Mahotsavam or Yane Tiruvide, it is celebrating elephant beyond the science. We have writers, we have people from the art and culture field, we have artists here who will talk about the significance of elephants in our culture and in our life, and to celebrate elephant as an icon around us. And thank you very much. Thank you for participating, and thank you for being here. And I would like to express my gratitude to the partners who actually taken this initiative to the grounds, to the villages, to the farmers, to the students, beyond the scientific community, beyond the forest department, to make it a popular move. So thank you very much, and welcome all of you to this event. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய முதன்மை செயலர் அவர்களே, மதிப்புக்குரிய முதன்மை தலைமை பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் அவர்களே, PCCFs, my colleagues from the department, officers from Wildlife Trust of India, ladies and gentlemen. It gives me immense pleasure
an honor to be part of Yane Tiruvula being organized by the Wildlife Trust of India in partnership with Forest Department. I congratulate Wildlife Trust of India on this landmark initiative, which has provided a platform for the departments, for the institutions, researchers, civil society organizations across the country, not only to share the valuable knowledge, but also advocate policy for conservation. Elephant, as you all know, is more than a symbol of our culture, It is an animal that has fascinated the best of our poets, writers, singers, thinkers of all ages. At the same time, our country has a glorious history of conservation, and it is for more than thousands of years. There are historical records referred to in Kautilya's Arthashastra that indicate protection of elephants by the rulers of the subcontinent more than 2000 years before. In more recent times, efforts for conservation of elephants in British India were initiated with Madras Wild Elephant Conservation Act 1873 was the first act which was promulgated, and which also became a precursor to the later enactment of Government of India, which is Indian Government Elephant Preservation Act 1879. In fact, our Wildlife Protection Act has also accorded the highest level of protection to elephants. I am very happy to inform the audience that Government of Tamil Nadu has notified all important elephant habitats in the state into elephant reserves. We have as many as 5 elephant reserves, and in 2022, the last elephant reserve, which is Agasthyamalar Elephant Reserve, was notified by Government of Tamil Nadu. So that means entire critical habitats of elephants have today been provided the legal protection which actually should be provided by the department to the elephants for conservation. I am also very happy to announce that there are so many landmark initiatives which Government of Tamil Nadu has initiated for elephant conservation. So one such initiative is actually a very transparent system of elephant death audit framework. So every death of elephant actually is being subjected to some sort of an inquiry in a very transparent manner, and they are subjected to postmortems, and this is also done in a transparent manner by involvement of civil society organizations also, along with the veterinarians, and all these reports are shared actually in the public domain. We have all of you know that our elephant conservation centers or elephant camps, they are world over famous as being most important elephant conservation centers, and our Kumki elephants which are there, which are used for the purpose of conservation of the same species actually, wherever the elephant conflict is there, they are deployed there. They are used for the purpose of driving elephants back into the forest, and they are also important conservation and capacity building centers where from all over the country the training and capacity building programs are being organized. We have already helped state of Kerala, Andhra Pradesh, and many other states actually, even as much as from Assam and Odisha also in their captive elephant management guidelines. Now, Government of Tamil Nadu has also learning from the best practices across the world. We have sent our Mohawats and Kumkis for capacity building and training to other countries also. We have sent them to Thailand to learn and incorporate the best practices which are happening in other parts of the world. So all these are very landmark initiatives, and our initiatives are continuing. Our quest to find out solutions for man-animal conflict, they are ongoing and they are continuing. And I am very sure that this workshop will be yet another addition to our quest for finding out solutions to many problems which are plagued in our our conservation efforts, and definitely solutions will emerge. I once again congratulate all the organizers, especially the Wildlife Trust of India, for taking this landmark initiative. Thank you so much. யானை திருவிழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய PCCF ஆஃப் PCCF மற்றும் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மற்றும் WTA சார்ந்த திரு அஷ்ரஃப், திரு ஜோஸ் லூயி, கேர் எர்த் நிறுவனத்தை சார்ந்த திரு PS ஈசா,
மற்றும் திரு N.M. ஈஸ்வரன், Principal Chief Conservators of Forest, Additional Principal and Chief Conservator of Forests, DFOs, Senior Forest Officers, Forest Officials, Scientists, Experts, as well as General Public and Students. So good morning to you all. ஸோ நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா பண்டைய காலம் தொட்டே நம்ம யானைகளை கொண்டாடி வரும் ஒரு சமூகமாக இருந்து வருகிறது. ஸோ யானைகளினுடைய எண்ணிக்கை தான் நம்ம காடுகளினுடைய வளத்தை குறிக்கிறது. ஸோ ஒரு யானை வந்து பல்வேறு வகையிலே வனப்பகுதிகளை மேம்படுத்துவதற்கும் வனப்பகுதிகளை வளப்படுத்துவதற்கும் உதவுவதாக நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் கருத்து கூறியுள்ளார்கள். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமாராக 3000 யானைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது. ஸோ இவை நம்மளுடைய வனப்பகுதியினுடைய வளப்பை பறைசாற்றி வருகின்றன. ஸோ பட் பிகாஸ் ஆஃப் ரேப்பிட் அர்பனைசேஷன் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் வந்து சில பகுதிகளில் காணப்படுகின்றது. ஸோ அதனை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது. குறிப்பாக இந்த யானை காப்பகங்கள் ஆனமலை மற்றும் முதுமலை பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் நம்மளுடைய ரிச் ட்ரெடிஷனுக்கு வந்து யானை பாகன்கள் வந்து மிக மிக முக்கிய பங்காற்றி வருகின்றனர். அவர்களினுடைய நலனை பேணி காப்பதற்காக இந்த கோழிக்கமுதி தெப்பக்காடு பகுதிகளில் அவர்களுக்கான குடியிருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு கட்டப்பட்டு வருகின்றன. அதே போல் இந்த டெக்னாலஜிக்கல் யூஸ் ஃபார் ரெடியூசிங் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் என்பதற்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் மிக சிறப்பாக குறிப்பாக இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுவதை போது ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக ஏஐ அண்ட் கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி மிக சிறப்பாக ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அது நாட்டில் உள்ள இதர பகுதிகளிலும் இந்த திட்டத்தினுடைய இதே போன்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸோ அதே போல் இந்த ஹை அர்பனைசேஷன் ஏரியாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கான்ஃப்ளிக்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இந்த ஃபென்சிங் வந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றது தமிழ்நாடு அரசு. அதே போல் லீகலாக பார்த்தோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோலார் பவர் ஃபென்சஸ், ஸோ அதன் மீது பட்டு ஏதாவது வந்து யானை மற்றும் இதர வனவிலங்குகள் உயிரிழக்க கூடாது என்பதற்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோலார் ஃபென்சஸ் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாடு வந்து எஸ்ஓபி ஃபார் எலிஃபண்ட் கேப்சர், அதே போல் ஆர்ஃபண்ட் எலிஃபண்ட்ஸை எப்படி வளர்ப்பது போன்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. ஸோ இந்த வகையில் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து டெஃபினெட்லி டு we can learn from experts and also adopt the best practices being done in other states for conservation and also for improvement of wildlife conservation as well as forest conservation. ஸோ இந்த வகையில் இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வனங்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த குறிப்பாக யானைகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து 3000 என்ற அளவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஸோ அதற்காக நாம் வந்து நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் அதே போல் வனத்துறைக்கும் மற்றும் இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மற்றும் இதில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள், சயின்டிஸ்ட், ஆக்டிவிஸ்ட் போன்ற அனைவருடைய ஒத்துழைப்பினால் இந்த இதனை அச்சீவ் செய்துள்ளோம். ஸோ அந்த வகையில் இந்த workshop definitely it will help in better understanding and also better conservation. So இந்த அளவிலே ஒரு சிறப்பான விழாவினை ஏற்பாடு செய்துள்ள WTA அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு ராஜேஷ், சரவணமுருகன், பாரதி,
அமராவதி திரு சுப்பிரமணிய ராஜா, திரு சரவணன், திரு செந்தில் முருகன், திரு மணிகண்டன், திரு மணிகண்டன், திரு மது மாணிக்கம், திரு கணேஷ், திரு அருண்குமார், திரு நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களிடம் பாராட்டு பத்திரங்களை பெற்று செல்கிறார்கள். ரத்தீஷ், இந்த யானை திருவிழா துவக்க விழா நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்து ஏற்பாடு செய்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய WTA ஆலோசகர் திரு NV அஸ்ரஃப் அவர்களே, அதேபோல இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற WTA CEO ஜோஸ் லூயிஸ் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய PS ஈசா அவர்களே, அன்பிற்குரிய ராகேஷ் குமார் அவர்களே, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஈஸ்வரன் அவர்களே, PCCF உதயன் அவர்களே, மீதா பானர்ஜி அவர்களே, நாகநாதன் அவர்களே, ஆசிஸ் ஸ்ரீவத்சவா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வனத்துறை அலுவலர்களே, இங்கே குழுமி இருக்கிற இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குழுமி இருக்கிற பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையிலேயே இந்த யானை திருவிழா, நான் இந்த யானை திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே இவர்களெல்லாம் அழைத்த பொழுது வாலண்டரி அசோசியேஷன்ஸ், கவர்மெண்ட் சார்பாக கூட கிடையாது, இது அரசு நிகழ்ச்சியாகவும் வாலண்டரி அசோசியேஷன்ஸ் அவங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விழா நிகழ்ச்சி. இங்கே அன்பிற்குரிய நம்முடைய CEO ஜோஸ் லூயிஸ், அதே போல் ஈசா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை they are celebrating it in Tamil Nadu. Really, I thank you for conducting this function in Tamil Nadu, because Tamil Nadu is known for elephants. Tamil Nadu, in those days, there were elephants. எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் சின்ன பிள்ளையாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எங்கள் ஊர், நான் படித்தது கண்டாச்சிபுரம்ங்கிற ஊரில், அந்த ஊருக்கு பக்கத்தில் அடுக்கம்ங்கிற ஊர் ஒன்று தான் ஃபாரஸ்ட் ஏரியா, அது அங்கே யானை இருக்கும். அந்த யானையை ஒருத்தர் வளர்த்துருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த வயசானவங்களாம் தெரியும், கிராமத்தில் அந்த யானையை கொண்டாந்து கிராமத்தை சுற்றி வருவாங்க. அப்போ சுற்றி வரும்போது வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க பசங்க, நான் அந்த பையனாக இருக்கும்போது சின்ன வயசில் நான் சொல்கிறது 1960, 64, 65 அங்கே கொடுத்து அந்த யானை மேலே ஏற்றி ஊர் சுற்றி வர விடுவாங்க. அதுக்கு இந்த யானையை வளர்க்குறாரு பாருங்க, அவருக்கு அப்போல்லாம் நான் சொல்கிறது 1964 and 1965 அரையணா அரைணா கொடுப்பாங்க. அவர் ஏற்றி போய் கொஞ்சம் கொண்டாந்து இறக்கி விட்டு போவார். இதெல்லாம் என் சின்ன வயசு ஞாபகம். தான் இங்கே அந்த எலிஃபெண்ட்டு வரும்போது எனக்கு
இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்த இந்த கிராமப்புறங்களில் இருந்த இந்த யானைகள், அப்போதெல்லாம் யானைகள் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது. அதை வந்து காட்டில் இருக்கவங்க மட்டும் வளர்த்துட்ருப்பாங்க. அந்த யானை வளர்க்குறது அந்த யானை பாகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த யானை பாகன் அப்படியே வந்துட்டு ஒரு ஊரை சுற்றிட்டு போகிறது அந்த காலத்துலேருந்து இருந்தது. இன் தமிழ்நாடு திஸ் வாஸ் எ ஹேபிட் இன் தோஸ் டேஸ். யானை பாகன், தோஸ் ஹூ ஆர் கண்டக்டிங் தி சேவிங் தி எலிஃபண்ட் இஸ் கால்ட் அஸ் யானை பாகன் இன் தமிழ். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அந்த காலத்து வரலாறு. அந்த யானைகள், the elephants are to be protected. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வன விலங்குகளையும் எல்லாவற்றையும், யானை மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளையும் வனவிலங்குகளை all the forest elephants are to be protected, பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. At the same time the people also should not be disturbed by these forest animals. That is the main thing. So both are, we have to safeguard both the forest elephants as well as the people. ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட டிவியில் பத்திரிக்கையெல்லாம் ஓடின்னு இருந்தது. ஊட்டி மலையில் ஒரு ஜெர்மனிக்காரர் வந்துட்டு அவர் போகும்போது ஒரு ஜெர்மன் பர்சன் ஃப்ரம் he came to Ooty forest and he was attacked by elephant. The forest officers controlled him not to go there, but he went. Anyhow, this incident happened. Particularly in our state, in Ooty area and Coimbatore area, there are so many elephants. He is from Kerala also. Though he is in Delhi, he is actually came from Kerala. He has told me when he was sitting nearby. So he also, in more than in Tamil Nadu, it is in Kerala there are elephants and forest animals are there in Kerala. It is a forest area fully. You might have heard of Wayanad also. So in Tamil Nadu we have to protect all the elephants, not only elephants, all the forest animals. வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் வன விலங்குகளால் விவசாயிகளுக்கோ அந்த பகுதி மக்களுக்கோ கிராமப்புற மக்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய முதன்மையான நோக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆல் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இங்கே பணியாற்றுகிற நீங்களெல்லாம் அதிலே முழுமையாக கவனம் செலுத்தி வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல், அதுங்க வர்றதில்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேர் வனத்துக்கே போயிடுறாங்க. அவங்க அதெல்லாம் என்க்ரோச் பண்ணுறதுனால வனத்தை ஃபாரஸ்ட் ஏரியாவை அங்கே அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு முதலாக நீங்களே அதுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இட் இஸ் மை ரெக்வெஸ்ட். அதனால் வந்திருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் பணியாற்றினா தான் நாம் யானைகளுக்கும் ஆபத்து வராமல், யானைகளினால் மனிதர்களுக்கும் ஆபத்து வராமல் பாதுகாக்க முடியும். அதை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் முக்கியமாக இந்த யானை தந்தம் இருக்குது பாருங்கள். இந்த யானை தந்தம் ரொம்ப வெரி காஸ்ட்லி. அந்த யானை தந்தத்தை அடிக்கணும்னே ரொம்ப பேர் போய் ஹண்டிங், வேட்டையாடுறது, யானை தந்தத்தை எடுத்தாடுறது. அதை கூட நாம் இப்போ 4-5 இதாக பிடிச்சி வச்சுருக்கோம். எங்கள் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த யானை தந்தம் தெரியாமல் போய் ஃபாரஸ்ட்டில் போய் வேட்டையாடி அதை கொண்டாந்து வச்சுருக்கவங்களெலாம் நாம் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நாம் இந்த யானைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை. இந்த யானைகளை கட்டுப்படுத்தி காட்டுக்குள்ளே அனுப்பணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்பணும். அதுக்கு தான் கும்கி, இந்த யானைக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் குறிப்பாக இந்த யானை பாதுகாப்புக்கென்று நாம் 5 யானைகள் காப்பகங்கள் உள்ளன தமிழ்நாட்டில். அவங்க நம்ம செக்ரட்டரி ஒருத்தர் சொன்ன மாதிரி 1871 பிரிட்டிஷ் பீரியட்லேயே யானைகள் பாதுகாப்பு உயிரினமாக அறிவித்தது நம்ம தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸ் ஸ்டேட். அப்போ ஆக இந்த 2028 கணக்கெடுப்பின்படி 2961 யானைகள் இன் தமிழ்நாடு. 2961 elephants are here in Tamil Nadu. So
நாம தான் இதுக்கு முதல்ல தேசிய பாரம்பரிய விலங்கு நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் இன் தமிழ்நாடு. நமக்கு யானைகள் தான் நமக்கு தேசிய பாரம்பரியத்தை இணைக்கக்கூடிய ஒன்றாக தமிழ்நாட்டில் தான் இந்த யானைகள் இருந்திருக்கின்றன. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். நான் சொன்னது 1966-60களில் சொன்னேன். அப்போ ஐ எம் ஒன்லி 10 years old. அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னேன். அப்போயே நம்ம எலிஃபெண்ட்டை ரொம்ப நம்ம வீட்டு பிராணிகள் மாதிரி ஹவுஸில் வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை. அதில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இந்த யானைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். யானைகள் இறப்பு காணிக்கை கூட்டமைப்பு என்று ஒரு எலிஃபண்ட்ஸ் டெத் அண்ட் இட் ஃப்ரேம்ஒர்க் என்று நாம் ஒரு நிகழ்ச்சியும் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் அந்த யானைகள்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நாம் சூரிய மின் வேலிகள் 2023 தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு தான் ஆணையிட்டு இதையும் நாம் கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 6/11/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆய்வின் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தில் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கவும் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இப்போ அதுவும் அந்த பணிகளும் நடைபெற்று 10 crores to protect the people from the elephants. So there should be, we have to construct forest in the area. So this is our Chief Minister's interest. At the same time, இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 50 லட்சம் என்ற கணக்கில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள் அமைக்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் செஞ்சது தான். தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே தான் இப்போ யானைகள்லாம் ரொம்ப நடமாட்டத்தால் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள், அதான் முதல்ல நான் சொன்னது, அமைக்க நமது வனத்துறையால் ரூபாய் 5 கோடி தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபாரஸ்ட் எங்கெங்கே எலிஃபெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ, எந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகமாக வெளியே வருதோ அங்கெல்லாம் நாம் இந்த ஃபென்சிங் ஆரம்பித்து நாம் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். யானைகளுக்கும் இது ப்ரொடெக்ஷன், அங்கே போகிற பீப்புளுக்கும் இது ப்ரொடெக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் நாம் என்ன தான் அரசாங்கம் செஞ்சாலும் இதிலெல்லாம் முக்கியமாக இந்த வாலண்டரி அசோசியேஷன்ஸ், தே ஆர் டு பி மோர் இம்பார்ட்டன்ட். தே ஆர் கிவிங் மோர் சேஃப்டி, more protection to the elephants as well as the people in Tamil Nadu, particularly the agriculturists also. This is main thing. The voluntary associations, this function is held by the voluntary association, namely WTI. அதனுடைய மூத்த ஆலோசகர் NV அஷ்ரஃப், அதே போல் இந்த WTIயினுடைய CEO நம்முடைய ஜோஸ் லூயிஸ், அதே போல் PS ஈசா போன்றவர்களெல்லாம் ஃப்ரம் வாலண்டரி அசோசியேஷன்ஸ்லேருந்துன்னு தே ஆர் டூயிங் ஸோ மெனி ஒர்க்ஸ். தே ஆர் ப்ரொடெக்டிங் எலிஃபெண்ட்ஸ், நாட் ஓன்லி த எலிஃபெண்ட்ஸ் பட் ஆல்சோ த பீப்புள் who will be damaged by the elephants. Both of them are protected by these voluntary associations. Throughout India they are doing this work. In Tamil Nadu particularly, of all the states, Tamil Nadu is foremost among all the states in protecting the elephants as well as the disturbances from the elephants, saving the people, agriculturists and all those things. These are all our work. So நீங்கள் வந்திருக்கிறவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸ், மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க ஏரியாவில் கொஞ்சம் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். யானைகளால் மக்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. அதுக்கு காரணம் சில பேர் யானைக்குள்ளே இந்த தந்தத்துக்காகவே somebody enters into the forest and they shoot the elephants. That things also to be prohibited. இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் யானைகளால் மக்களுக்கும் துன்பம் வந்து விடக்கூடாது, இவர்களால் யானைகளும் வேட்டையாடப்படக்கூடாது. இதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம் என்பதை
நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கோவை மதுக்கரை வனப்பகுதியில் 7.24 கோடி செலவில் தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு. இது வந்து டு இன்ஸ்பெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது கோவை மதுக்கரை வனப்பகுதியில். இதெல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நீங்கள் அனைவரும் இப்போ நல்ல டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டிஸ்கஷன்ஸ். அந்த டிஸ்கஷன் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் how to protect the elephants as well as how to protect the elephants. Not only that, how to protect the people from the elephants. Those things we have to equally we have to discuss about these things. So because of this, the agriculturists, the villagers, they will be protected from all those things. That is a kind request. This conference is going to be held tomorrow also. You have to discuss all those things about it. And volunteer associations, you are came from so many volunteer associations from Delhi. So many people are here. Really, I thank them. He already invited that some ladies came to me to my house itself, and they invited me to participate in this function. I am really very proud to participate in this function. And really, I thank the volunteer associations, those people from Delhi and the other states also. So are coming from so many places, from Coimbatore, from other states, from Kerala, from Delhi, and all those things you came here. And for all those peoples, on behalf of the Tamil Nadu Forest Department, I really thank you and welcome you. Thank you for giving this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. இப்போது அமைச்சர் சொன்னார் what are the initiatives that the state has அவ்வளோ taken, தேங்க்யூ. elephant conservation பற்றி. அடுத்த 2 நாளும் so I am requesting everyone to actively participate over the next 2 days. கடைசியா பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாரும் முன்னாடி எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ பாக்கி ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு. But again, on behalf of WTI, I would really like to thank the Minister, Tamil Nadu Forest Department. I have a lot of friends in the department, so again, happy to see them all after a very long time. PCCS, Chief Wildlife Warden, thanks again for all your support. K-Earth, again, an agency which was my initial mentor. கொடுத்துருக்கிறது இந்த விழாக்கு ரொம்ப இதாக இருக்கும் போகுது. அடுத்த 2 நாள் என்ன நடக்குமோ அது ஒரு ரிப்போர்ட் உங்ககிட்ட வரும் சார். அதை பற்றி பார்ப்போம். அகெயின் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் இன் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு ஸ்டே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. மை கொலீக் டோல் மீ திஸ். இப்போது யாருக்கெல்லாம் இந்த கான்சர்வேஷன் ஹீரோஸ் அவார்ட் சரியாக கிடைக்கலையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ஆனப்புறம் உடனே திருப்பி கொடுப்போம். எல்லாருக்கும் எல்லாரோட இது இருக்குது. ஸோ அதான் சொல்ல சொன்னாங்க. I've said that. Thanks again for all your patience. Thank you.